என் பெயர் இப்னு சீனா. என் வாழ்க்கை என்பது ஞானத்தின் பசியால் எரிந்து ஒரு நெருப்பைப் போன்றது. நான் பிறந்தது புகாராவுக்கு அருகே உள்ள ஆப்ஷானாவில். என் தந்தை ஒரு அறிவாளி. எனக்கு சிறு வயதிலேயே குரான், கணிதம், தர்க்கம் ஆகிய கல்விகளை கற்றுத் தந்தார். 10 வயதிலேயே நான் குரானை முழுவதும் மனப்பாடம் செய்துவிட்டேன். 12 வயதில் நான் மருத்துவத்தைக் கற்கத் தொடங்கினேன். 16 வயதில் நான் மருத்துவராகிவிட்டேன். புகாராவின் சுல்தான் இப்னு மன்சூர் என்னை அவரது அரண்மனை மருத்துவராக நியமித்தார். அவரது நூலகத்தை பயன்படுத்தி நான் கிரேக்க, இந்திய, பாரசீக மருத்துவத்தை ஆராய்ந்தேன். எனது 21 வயதில் நான் என் முதல் நூலை எழுதினேன். ஆனால் என் உண்மையான படைப்பு அல் கானூன் ஃபி அத்திப், மருத்துவத்தின் நியமம், உலகின் மிகப்பெரிய மருத்துவ கலைக்களஞ்சியமாக மாறியது. இந்த நூல் 7 லட்சத்துக்கும் மேலான வார்த்தைகளைக் கொண்டது. இதில் நான் மனித உடலின் ஒவ்வொரு பகுதியையும் விளக்கினேன். நோய்களின் காரணங்கள், சிகிச்சைகள் எல்லாவற்றையும் விவரித்தேன். மேலும் தொற்று நோய்கள் பரவும் விதம், மனோ உடல் மருத்துவத்தின் முக்கியத்துவம், உணவு, உடற்பயிற்சி, சுகாதாரத்தின் தேவை, இவை எல்லாவற்றையும் விவரித்தேன். ஆனால் நான் மருத்துவராக மட்டும் இருக்கவில்லை. நான் ஒரு தத்துவஞானி, வானியலாளர், கவிஞன். என் கித்தாப் ஷிஃபா உடல்நலத்தின் நூல் தர்க்கம், இயற்பியல், கணிதம், இறைமையியல் பற்றி விரிவாக எழுதியது. நான் அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தை இஸ்லாமிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினேன். என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நான் பல நாடுகளில் அலைந்தேன். சில சமயம் அரசர்களின் ஆதரவில், சில சமயம் தப்பி ஓடிய நிலையில். ஹமதானில் நான் இறந்தேன். ஆனால் என் ஞானம் இறக்கவில்லை. என் அல் கானூன் ஐரோப்பாவில் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ படிப்புகளில் பாடமாக இருந்தது. அவர்கள் என்னை அவிசென்னா என்று அழைத்தார்கள். இன்றும் நான் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறேன். ஆனால் உண்மையில் நான் ஒரு எளிய மனிதன்தான். ஒரு மாணவன். அறிவின் பசியால் துடித்தவன். இறைவன் தந்த புத்தியை பயன்படுத்தி மனிதகுலத்துக்கு சேவை செய்தவன். ஞானம் என்றும் அழியாது. அது ஒரு விளக்கு. அது ஒளியைத் தரும். நான் அந்த ஒளியின் ஒரு சிறிய தீப்பந்தம் மட்டுமே.